நெல்லை மாவட்டத்தை உலுக்கிய ஒரு பயங்கரமான குடும்பத் துயரம். திருமணமாகி 2 குழந்தைகளுக்குத் தாயான ஒரு இளம்பெண் அவளையே பெற்ற தந்தையால் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் மக்கள் மனதை நடுங்க வைத்துள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தந்தை போலீசாரிடம் கண்ணீருடன் அளித்த வாக்குமூலம் தற்போது வெளியாகியுள்ளது. அவர் காவிரியாதரில், "என் மகள் தவறான உறவிலிருந்தாள். அதை கைவிட சொன்னேன். பலமுறை கேட்டேன். அவளின் காலில் விழுந்து கூட கெஞ்சினேன். ஆனால் அவள் என் பேச்சைக் கேட்கவில்லை. என் குடும்பத்தின் மரியாதை, என் பேரக்குழந்தைகளின் எதிர்காலம் எல்லாம் நினைத்து மன உளைச்சலில் அந்த முடிவை எடுத்தேன்" என்று கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். சம்பவத்துக்குப் பிறகு அவர் உடனடியாக போலீசாரிடம் சரணடையவில்லை. முதலில் திருப்பதிக்குச் சென்றார். பின்னர் திருவண்ணாமலைக்குச் சென்றார். அங்கே பல நாட்கள் சுற்றித் திரிந்தார். "என் மகளைக் கொன்ற பாவம் என்னை நிம்மதியாக வாழவிடவில்லை. தூக்கம் வரவில்லை. மனம் அமைதியில்லாமல் தவித்தேன்" என்று போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதன் பிறகு இனி தப்பிக்க முடியாது, சட்டத்துக்கு முன் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து சேலத்திற்கு வந்துள்ளார். அங்குதான் போலீசார் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து கொலை நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று நேரில் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்ற தந்தையே மகளைக் கொன்ற இந்த சம்பவம் குடும்ப உறவுகள் எவ்வளவு சிக்கலாக மாறிவிட்டன என்பதற்கு ஒரு வேதனையான எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. இந்த வழக்கில் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சேனல் ஒரு கனவு. அந்த கனவு தொடர உங்க ஆதரவுதான் உயிர். தனியா நின்னு போராடுற சேனல் இது. கைப்பிடிச்சு நடத்த உங்க ஆதரவு தேவை. உங்க ஆதரவு இருந்தா இந்த சேனல் இன்னும் நல்லா வளரும். உங்க சப்போர்ட் தான் என்னோட பயணம். நம்பிக்கையோட பார்க்கிற சில மனசு போதும். அந்த குரலுக்கு ஒலி கொடுக்க உங்க ஆதரவு தேவை.